Hi friends, வணக்கம். வெல்கம் டு சேனல் டு Z இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வே டு மைனிங் ஆப்பில் இருக்கிற ஒரு ஃபுல் கோர்ஸ், ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் மைன் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் ரெக்கமெண்டேஷன் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேஷ்னல் மைன் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு ட்ரைபார்ட்ரேட் மீட்டிங். ஓகேங்களா, ட்ரைபார்ட்ரேட் மீட்டிங் யார் இருப்பாங்கன்னா டிஜிஎம்எஸ், மைனிங்கில் இருக்க மைனிங் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மீன்ஸ் ஓனர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க்மேன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஓகேங்களா, இவங்க 3 பேர் உட்காந்து பேசுகிறது தான் பார்த்திங்கன்னா ட்ரைபார்ட்ரேட். 3 பேராக, ஸோ அதில் பார்த்திங்கன்னா ட்ரைபார்ட்ரேட் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா நடக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து சம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க டிஜிஎம்எஸ். ஓகேங்களா, ஸோ அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 12 நேஷனல் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த 12 நேஷனல் சேஃப்டி கான்ஃபரன்ஸில் ஒரு 12க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் லாஸ்ட் ஒரு 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, மற்றதும் ஓரளவுக்கு சின்ன சின்ன பாயிண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த கோர்ஸை கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் டைம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் ஃபார் 10th 11th 12th சேஃப்டி கான்ஃபரன்ஸோட ரெக்கமெண்டேஷனோட ஷார்ட் நோட்ஸ். அது உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி என்ன ஷார்ட் ஃபார்ம் என்ன இங்கிலீஷில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது 3 ரெக்கமெண்டேஷன்ஸுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்லைனர் மாதிரி அதிலேருந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம் ஒரு பேரா மாதிரி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லைனர், ஒரு சிங்கிள் லைன் தான் இருக்கும், ஒரு சிங்கிள் லைன் 2 லைன் தான் இருக்கும். ஓகேங்களா, அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12th சேஃப்டி கான்ஃபரன்ஸ்னால் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் என்னவோ அது மட்டும் இருக்கும். ஓகேங்களா, அது பேர் தான் ஒன்லைன். நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th 11th 12th இது 3 பார்த்திங்கன்னா காமனாக ஒரு சில டேட்டா இருக்கும்ல, அதை கம்பேர் பண்ணியிருக்கோம். 3த்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஓகேங்களா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த சேஃப்டி கான்ஃபரன்ஸ் பற்றி புரிஞ்சுக்க படிக்கிறதுக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதை வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு எம்சிக்யூஸ் எடுத்துருக்கோம். அதோடைய புக்லெட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து டெஸ்ட் சீரிஸ்ப்பா. டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 12th 11th 10th 3த்துக்கு தனித்தனியாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பைண்டாகவும் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 25 டெஸ்ட் இருக்குப்பா. 25 டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 10 கொஷின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 250 கொஷின் எடுத்துருக்கோம்ப்பா. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இன்டெப்த்தாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துருக்கோம். ஸோ போய் பாருங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இதை ப்ரீஃபாக வந்துட்டு உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னன்ட்டு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதான் டாபிக். நான் கண்டென்ட் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 12th 11th 10th ஃபுல் 3 கம்பைண்டாக இருக்கும். எம்சிக்யூ புக்லெட் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே ஃப்ரீ வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துருப்போம்பா. மினிமம் ஒரு ஃப்ரீ கண்டென்ட்டாக கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்துருவேன். அதை போய் வியூ பண்ணிங்கன்னா மற்ற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வேணால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் சொன்னோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 10th கான்ஃபரன்ஸ் தனியாக ரெக்கமெண்டேஷன் ஷார்ட்ஸ் நோட்ஸ் இருக்கும். 11th தனியாக இருக்கும். 10th தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்லைனர் நான் சொன்ன மாதிரி 10th 11th 12th தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6 ஃபைலு, இல்லை 12 ஃபைலு, இல்லை 15 ஃபைலு, இதில் ஒரு 3, இல்லை ஒரு ஃபைல். ஓகேங்களா, ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் கூட நீங்கள் செக் பண்ணி பண்ணிக்கலாம். அடுத்த டெஸ்ட் சீரிஸ்ப்பா. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ 12th சேஃப்டி கான்ஃபரன்ஸில் ஒரு 6 டெஸ்ட்டு. ஒரு டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 10 கொஷின் 10 அட்டம்ப்ட்டுப்பா ஒரு டெஸ்ட்டுக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கே இது யூஸ் ஆகிறதால 10 அட்டம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th சேஃப்டி கான்ஃபரன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 டெஸ்ட்டு, சேம் அதே 10 கொஷின் 10 அட்டம்ப்ட் கொடுத்துருக்கோம்ப்பா. ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்காக தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10th சேஃப்டி, சேம் அதே மாதிரி 6 டெஸ்ட்டு, 10 கொஷின்ஸ் ஈச் டெஸ்ட்டு, 10 அட்டம்ப்ட்டுப்பா. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பைண்டாக இருக்கும். 10th 11th 12th 3 கம்பைண்டாக இருக்கும். மொத்தம் 7 டெஸ்ட் இருக்குது. இதில் 10 கொஷின் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 70 கொஷின் இருக்கும். ஓகேங்களா, இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் கொண்டு வந்திருப்போம். அதில் பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகிருக்கும். இல்லை அதிலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதில் கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான்ப்பா இந்த கோர்ஸு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees நினைக்கிறேன். அதில் அந்த ஆஃபர் போக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அது அப்பப்போ வேரி ஆகும் உங்களுக்கு ஆஃபரு. ஸோ ஆஃபர் போக எவ்வளோ வருதோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ போய் கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.